யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? எங்கள் தாத்தாவை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். கடைசியாக தாத்தா என் படம் பார்த்தது டிமாண்டி காலனி பார்த்தாங்க. டிமாண்டி காலனி பார்த்துட்டு கூட சோஷியல் மீடியாலெல்லாம் வந்து அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவரை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க இந்த டைம். நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கீங்க எனக்கு வந்து அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக அவர் எப்பயாவது பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளான பர்சன். நான் பார்த்ததில்ல ரொம்ப சிம்பிளான டவுன் டு எர்த், ரொம்ப டவுன் டு எர்த். நான் அப்போ அவர் வீடு என்ட்ரு ஆகும் போதே ஃபஸ்ட்டு வார்த்தை சொன்னதே டிமாண்டி சக்ஸஸுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. ஏன்னா அப்போ ரிலீஸ் ஆன டைம்லேருந்து 10 days எனக்கு மேரேஜ் நடந்துச்சு. அருள்நிதி எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கோவப்படுவார்? என்ன மாதிரி சுச்சுவேஷன் வேணால் இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்தால் அந்த இடத்துல டக்குன்னு எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அது திருப்பி அதை யாராவது இது பண்ணால் அது கோவம் வந்துடும். ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்களா எனக்கு அது இப்படி கோவப்பட்டால் இமிடியேட்டாக சாரி கேட்டுருவேன். இப்போ உங்கள் மேலேயே ஒரு தப்பு இருக்குது, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதுக்காக சும்மாவே நான் இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு நான் கோவப்பட முடியாது. அது கோவப்பட்டால் அது தப்பு. கேள்வி ஏடா கூடமா கேள்வி கேட்டால் இல்லைங்க இப்படி கேட்காதீங்கன்னு சொல்லுவேன். ஒரு 4-5 தடவை மேலே திருப்பி அதே கேட்டிங்கன்னா நேச்சுரலாக அது யாராக இருந்தாலும் அந்த மாதிரி நேரத்தில் இது பண்ணுவேன். அப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சோடனே சாரி பிரதர் தப்பாக எடுத்துக்காதீங்க, அதை எடிட் பண்ணிடுங்க அப்படின்னு. ஓகே. ஸோ நீங்கள் எந்த ஒரு மொமெண்ட் வந்து ஐயோ நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே அப்படி என்னைக்கா சேடாக சோகமாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்த ஆர்டிஸ்டாக இருக்கலாம். ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு நான் எதையுமே நினைக்கிறது கிடையாது. சூழ்நிலைனால அவங்க எல்லாரும் அப்படி பண்ணிட்டு போயிருப்பாங்கன்னு தான் நான் நினச்சிக்கிறேன். நானே வேறு யாருக்காவது அதை பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. சிச்சுவேஷன் தான், அப்படி சிச்சுவேஷன் தான். நம்ம அதில் என்ன பண்ணோன்றதும் இருக்குல்ல, நம்ம பண்ணது நமக்கு நியாயமாக தெரியும். இந்த மாதிரி ஒரு ரோல் எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஸ்கிரிப்டே நல்லா இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன், ஐ அவாய்ட் அப்படின்னா எந்த ஒரு ரோல் சொல்லுவீங்க? என் க்ளோஸ் ஃப்ரெண்டே என்ன ஒரு படத்துக்கு ஒரு ரோலில் கூப்பிட்டார். எனக்கு ஒரு தடவை நெகட்டிவும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, சும்மா ஏதாவது இப்போ நம்ம நிறையா படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நெகட்டிவும் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு அந்த ஒரு பர்டிகுலர் டேரக்டர் கிட்ட தான் எனக்கு அந்த ஃப்ரீடம் இருந்துச்சு. பாண்டியராஜ் சார் கிடையாது, அது இன்னொன்று டேரக்டர். அவர் என்கிட்ட பேசும்போது அதை சொன்னார். அதில் ஒரு 2-3 சீக்வன்ஸ் சொன்னார். அது என்னன்னு நான் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா அது ரிலீஸுக்கு இருக்குது. அந்த 2-3 சீக்வன்ஸ்னால நான் அதை பண்ண மாட்டேன்ட்டேன். ஓகே கொஞ்சம் நெகட்டிவ், கொஞ்சம் அடல்ட்டுத்தனமாக இருந்துச்சு அது, அதனால நான் அதை பண்ண மாட்டேன். அந்த மாதிரி சீன்ஸ் நடிக்க கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். சரி, நான் வந்து இப்போ அது எப்படி வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகுதுன்றது இருக்குது. நான் ஆக்சுவலாக நான் நடிகர், நான் எதை சொன்னாலும் நான் பண்ணணும். ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் ஒரு மூவியில் பண்ணும்போது கூட நான் அதை பண்ணிடலாம், அது நமக்கே தோணும். அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற ரோல் நான் பண்ண மாட்டேங்க.